நம்ம சேனல்ல நம்ம பல வகையான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தர் வழிபாடு பற்றியும் உங்கள் புண்ணிய கணக்கில் சேர தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் பற்றியும் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 சித்திரை கனி காணும் முறை, வழிபடும் நேரம், வழிபடும் முறை, அன்றைய தினம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றிய பதிவை நாம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம். அந்த பதிவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை சித்திரை திருவிழா அட்டவணை, மீனாட்சி திருக்கல்யாணம் வரலாறு, தாலி சரடு மாற்ற உகந்த நேரம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றிய பதிவையும் நாம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம். அந்த பதிவின் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகின்றது. பௌர்ணமி திதி ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:21 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 24ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5:54 மணிக்கு முடிவடைகிறது. சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும். புராணங்களின்படி இது சித்ரகுப்தனின் பிறந்த நாளாக சொல்லப்படுகின்றது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு கணக்கெடுத்து கொண்டும் இருக்கிறார் சித்ரகுப்தன் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நாம் நரகத்திற்கு செல்ல போகின்றோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்ரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில்தான் உள்ளது. தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் குறிப்பாக சித்ரகுப்தரை வழிபட வேண்டும் என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம்தான் அவரின் பிறந்த நாள் என்று சாஸ்திர குறிப்புகள் கூறுகின்றது. சித்ரகுப்தர் தோன்றிய வரலாறு. ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார். சிவபெருமானும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார். சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் சித்ரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தாளராக பணியாற்றுபவர் என்கின்றது புராணம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு. இந்திரன் பாப விமோச்சனம் வேண்டி திருவிளையாடல் புராணத்தில் அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வந்தார். பிறகு மதுரையில் சொக்கநாதரை தரிசித்து பாப விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தினம். சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள். மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி என்றும் புராணங்கள் கூறுகின்றது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்கின்றோம். மற்ற நாட்களை விட பௌர்ணமி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் சித்ரா பௌர்ணமியில் எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். அன்றைய தினம் வழிபாடு செய்பவர்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். பலரும் பல தெய்வங்களை அன்று விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள். குறிப்பாக அழகர் ஆற்றில் இறங்கும் நாள் அவருக்கு சர்க்கரை விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். சிவபெருமான் நெருப்பு மலையாக தோன்றி நின்ற திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வார்கள். அன்று முழுவதும் விரதமிருந்து சத்யநாராயண பூஜை செய்வார்கள். இப்படி பல பல சிறப்புகளை கொண்டது சித்ரா பௌர்ணமி தினம். அன்றைய தினம் சந்திர பகவானையும் சித்ரகுப்தரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது என்று பெரியோர்கள் அறிவுறுத்துகின்றனர். சித்ரா பௌர்ணமி விரதமும் வழிபாடும். சித்ரகுப்தரை வேண்டிக் கொண்டு சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருக்கலாம். விரதத்தன்று பால், தயிர், உப்பு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து கொள்ளலாம். அன்றைய தினம் சித்ரகுப்தரின் படம் வீட்டில் இருந்தால் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். படம் இல்லாத பட்சத்தில் சித்ரகுப்தர் கையில் ஏடும் எழுத்தாணியும் இருக்கும். அவருடைய உருவத்தை அரிசி மாவு கொண்டு வரைந்து வைத்து வழிபடலாம். வழிபட உகந்த நேரமாக இரவு 7 மணிக்கு
பிறகு என்று சொல்லப்படுகின்றது. படத்திற்கு முன்பு விளக்கேற்ற வேண்டும். வீட்டின் மாடி, வீட்டின் நுழைவாயில் என சந்திர தரிசனம் முழுமையாக கிடைக்கும் இடத்தில் 5, 9, 11 ஆகிய கணக்குகளில் விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த தீபங்களில் ஏதேனும் ஒன்று நெய் தீபமாக இருக்குமாறு செய்ய வேண்டும். இப்படி தீபம் ஏற்றிவிட்டு சித்ரகுப்தருக்கு இளநீர், மோர், பானகம் மற்றும் சித்திர அன்னமாக சொல்லப்படுகின்ற சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் ஆகிய கலவை சாதங்களை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். சித்திரகுப்தன் தான் கேது கிரகத்திற்கு உரிய தெய்வம். எனவே கேதுவிற்கு உரிய தானியமாக கொள்ளு சொல்லப்படுகின்றது. ஆகையால் கொள்ளினால் செய்யப்பட்ட சுண்டல், வடை ஆகியவற்றையும் சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியம் சமர்ப்பித்து விட்டு தீப தூப ஆராதனை காட்டி பின்பு சந்திர பகவானை வழிபட வேண்டும். சித்திரகுப்தரை வழிபடும் போது எங்களுடைய பாவ கணக்கு குறையவும், புண்ணிய கணக்கு கூடவும், பாவத்தை நோக்கி போகாமல் இருக்க புத்தியை மாற்றவும் ஞானத்தை கொடு என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி பூஜையை நிறைவு செய்துவிட்டு நிலாசோறு சாப்பிடும் வழக்கம் இன்றும் பல கிராமங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் விரதமிருந்து சித்ரகுப்தர், சந்திர பகவான், சிவபெருமான், சத்யநாராயணர் ஆகியோரை மனதார வழிபடுவதால் மனோபலம் கூடும். ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நேர் எதிரில் சந்திரனின் சம உச்ச வீடான துலாத்தில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பௌர்ணமி திதியே சித்ரா பௌர்ணமி ஆகும். ஆத்ம காரகனும் மனோகாரகனும் 108 பாகையில் சந்திக்கும் நாள். தாய் கிரகமான சந்திரன் தந்தை கிரகமான சூரியனிடம் இருந்து வெப்ப ஒளியை பெற்று பூமிக்கு குளிர்ந்த ஒளியை கொடுக்கும் சூரியன் அதிக ஒளி தரும் உச்ச நிலையான சித்திரை மாதத்தில் சந்திரன் அதிக சக்திமிக்க அந்த ஒளியை பெற்று பூமிக்கு தருவதால் அன்று மிக பிரகாசமாகவும் களங்கம் இல்லாமலும் மிக அதிக சக்தி வாய்ந்ததுமாக ஒளிர்கிறது சந்திரன். சந்திரன் அந்த சக்திமிக்க ஒளியை சித்ரா பௌர்ணமி அன்றுதான் கொடுக்கிறார். அறிவியல் ரீதியாக மனிதர்களின் ஆரோக்கியம் கூடுகிறது. சந்திரன் மனதுக்காரன் ஆதலால் மனோபலம் கூடும். கடன் தொல்லை ஒழியும். குழம்பி கிடக்கும் மனம் நன்கு தெளிவு பெறும். வீட்டில் செல்வம் தங்கும். நமது பாவங்கள் எல்லாம் நீங்கும். பூஜையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். பிறர் பசி போக்குவதில் புண்ணியம் கிடைக்கும். குறிப்பாக அன்றைய தினம் சித்ரகுப்தரை மனதால் வேண்டிக் கொண்டு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஏனென்றால் சித்ரகுப்தர் தன் கையில் எழுத்தாணியும் ஏடும் வைத்திருப்பார். இதில்தான் நம் பாவ புண்ணிய கணக்குகளை குறிக்கப்படுகின்றனர். மனதளவில் சித்ரகுப்தரை வேண்டிக் கொண்டு எங்கள் மனதை பாவ வழியில் செலுத்தாது புண்ணியங்களில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு தானங்கள் செய்யலாம். இவ்வாறு செய்தால் உங்கள் மனம் தெளிவு பெறும். எனவே பல பல சிறப்புகளை கொண்ட சித்ரா பௌர்ணமி அன்று மேல் சொன்னபடி வழிபாடெல்லாம் முறையே செய்துவிட்டு நம் அனைத்து விதமான நியாயமான பிரார்த்தனைகளையும் இறைவனிடம் சமர்ப்பித்து இறைவனை நம்பிக்கையோடும் முழுமனதோடும் தரிசித்து அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.